இன்று யமலோக பயணத்தை பற்றி பார்ப்போம். கருடாழ்வார் நாராயணனை பணிந்து, பிரபுவே, தாங்கள் இதுவரை மானுட பிறப்பு எவ்விதம் நிகழ்கின்றது, அவர்கள் செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் என்னென்ன என்பதை என் மூலமாக உலகில் உள்ள கோடான கோடி பகுத்தறிந்து உணரும் ஜீவன்களுக்கு கூறியுள்ளீர்கள். இதை போன்று யமலோகம் எவ்விதத்தில் இருக்கும் என்றும் உரைத்தீர்கள். மேலும் இறந்த ஆன்மாவானது யமலோகத்திற்கு செல்ல மேற்கொள்ளக்கூடிய யமலோக பயணத்தை பற்றியும் விளக்கிட வேண்டும் என்று வேண்டினார். கருடா, பூ உலகில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவர்களின் உடலில் இருந்து பிரிந்து ஆன்மாவானது யமலோகம் செல்கின்றது. ஏனெனில் யமலோகத்தில் யமதர்மன் முன்னிலையில் ஆன்மாவின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளும் மறுபிறவியும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. செய்த வினைக்கான தண்டனையோ அல்லது நன்மையையோ அனுபவிக்க அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்பது மிகவும் கொடியதாக இருக்கும் என்று ஏற்கனவே யாம் உமக்கு உரைத்திருக்கின்றோம். யமலோக பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாதையில் சிறிது தூரம் வரை நெருப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அனல் போன்றதாக ஒரு பகுதி நிரம்பி காணப்படும். அந்த அனல் போன்ற பகுதியை தாண்டி சென்றதும் சிறிது தூரம் வரை முட்களும் தீக்கொல்லிகளும் நிரம்பி காணப்படும். அதற்கு அடுத்து அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்பது சிறிது தூரம் வரை தாங்க முடியாத உடல் இல்லாத அந்த ஆன்மாவை வாட்டி வதைக்கக்கூடிய குளிராக இருக்கும் பகுதியில் செல்ல வேண்டும். பூலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு என்பது 86,000 காதங்கள் ஆகும். வாழும் காலத்தில் புண்ணியங்கள் எதையும் செய்யாமல் பாவங்கள் செய்த ஆன்மாக்களுக்கு அந்த வழி நெடுக்கிலும் நிழல்கள் எதுவும் இல்லாமல், தாகத்தை தணிப்பதற்காக நீரும் கிடைக்காமல் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். யமலோகத்தில் கிடைக்கும் தண்டனைகளுக்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பயணமே மிக பெரிய தண்டனையாக காணப்படும். கருடா, யமலோக பயணங்களை பற்றி அறிந்து கொண்ட நீ யமலோகம் பற்றியும் அதனுடைய தன்மைகள் பற்றியும் புரிந்து கொள்வாயாக. யமலோகம் தென் திசைக்கும் வட திசைக்கும் மத்தியில் வஜ்ரம் போன்று மிகவும் உறுதியானதாக, யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதாகும். ஏன், யமனின் அனுமதி இல்லாமல் தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட யமலோகத்தை நெருங்கவோ சிதைக்கவோ இயலாது. யமலோகத்தின் மையத்தில் சமசதுர அளவில் யமதர்மனின் மாளிகை அமர்ந்திருக்கும். அந்த மாளிகை அமைந்திருக்கும் பரப்பு என்பது 100 யோசனை அளவில் இருக்கக்கூடியதாகும். யோசனை என்பது ஆதி காலத்தில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதகால அலகாகும். யோசனையில் சரியான அளவு என்பது எதுவரை என்று இன்றளவும் தெரியவில்லை. ஆனால் அறிஞர்கள் கூற்றுப்படி யோசனை என்பது 4 மைல்களில் இருந்து 9 மைல்கள் வரை இருக்கலாம். யமதர்மனின் மாளிகையானது 25 யோசனை அளவு உயரத்தினை கொண்டிருக்கும். மாளிகை எண்ணற்ற சாளரங்களுடன் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அழகிய கொடிகளாலும் முத்து கோவைகளாலும் கண்களை பறிக்கக்கூடிய பலவிதமான வண்ணங்களில் இருக்கக்கூடிய தோரணங்களாலும் மாளிகையானது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். யமலோகத்தில் இருக்கக்கூடிய மண்டலங்களும் அந்த மண்டலங்களில் நிறுத்தி இருக்கக்கூடிய தூண்களும் வைரங்களினால் இழைக்கப்பட்டு இருக்கும்.
அந்த யமலோக மண்டபத்தில் அழகான தோற்றமுடைய ஒரு இடத்தில் எப்பொழுதும் இனிய இசைகளும் ஆடல்களும் பாடல்களும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும். யமதூதர்கள் பணிவுடன் கரம் குவித்த மனமாக நிற்க மண்டபத்தின் நடுவிலேயே யமதர்மன் அமர்ந்திருப்பார். அவர் மற்றவர்கள் அஞ்சும்படியாக அகோரமாகவும் கம்பீரமாகவும் தோற்றம் கொண்டு இருந்தாலும் அவருடைய முகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். தன் பெரிய மீசையை நீவி விட்ட வண்ணமாகவே ஆனந்தமாக இருப்பார். சித்ரகுப்தனின் அரண்மனை. யமதர்மனுடைய மண்டபத்தின் அருகிலேயே சித்ரகுப்தனுடைய அரண்மனை அமைந்துள்ளது. சித்ரகுப்தனின் மண்டபமானது 25 யோசனை நீளமும் அகலமும் கொண்டிருக்கும். அரண்மனையானது 10 யோசனை அளவு உயரம் இருக்கும். சித்ரகுப்தனின் அரண்மனையானது காண்போர் வியக்கும் வகையில் எழில்மிகு தோற்றத்துடன் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த மண்டபத்தின் நடுவில் சித்ரகுப்தன் சகல ஜீவாத்மாவின் பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்றுவிடாமல் கணக்கில் கொண்டிருப்பார். சித்ரகுப்தன் கணக்கில் இதுவரை எந்தவித தவறும் ஏற்பட்டதில்லை. ஒவ்வொரு வினை பதிவுகளும் சரியான முறையில் அதற்குண்டான பாவ புண்ணியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். சித்ரகுப்தனுடைய அரண்மனையை சுற்றிலும் கொடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான நோயை உருவாக்கும் தன்மையை கொண்டிருக்கும். சித்ரகுப்தனுடைய அரண்மனையின் கிழக்கு திசையில் கொடிய சுரமும், தெற்கில் சூளை மற்றும் வைசூரி நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும், மேற்கு திசையில் காலத்திற்கு ஏற்றவாறு நோய்களை உருவாக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும், வடக்கில் உடல் நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்களும், தென்கிழக்கே வலிப்பு, மயக்கம் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்களும், தென்மேற்கு திசையில் பேதி, காலரா போன்ற வியாதிகளை உருவாக்கக்கூடிய கிரகங்களும், வடமேற்கில் ஜன்னி நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் தனித்தனியே தங்களுக்கு என்று மனைகளை அமைத்து அவ்விடத்தில் இருக்கின்றன. நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் யாவும் யமதர்மனின் உத்தரவிற்கு காத்து கொண்டிருக்கும். காலநிலைகளுக்கு ஏற்ப யமதர்மனின் உத்தரவுப்படி நோய்கள் பரவ தொடங்குகின்றன. இதனால் பூமியில் வாழும் மனிதர்கள், உயிரினங்கள் யாவும் நோய்வாய்ப்பட்டு துன்பத்தை அடையும் அல்லது மரணத்தையோ அடையும். இவைகள் யாவும் பிறப்பு இறப்புகள் சரிசம விகிதத்தில் இருக்கும் பட்சத்தில் யமனின் உத்தரவின் அடிப்படையில் நிகழும். யமனின் பார்வையிலும் சித்ரகுப்தனின் கணக்கிலும் பகுத்தறிந்து உணரும் மனிதனும் வாயில்லா உயிரினங்களும் ஒன்றே இரண்டிருக்கும். எவ்விதமான வேறுபாடுகளும் கிடையாது. நாராயணன் இவ்விதமாக உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாரும் நாராயணனிடம், பிரபுவே, பாவம் இழைத்தவர்கள் எவ்விதத்தில் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார். கருடனே, ஏற்கனவே பாவம் இழைத்தவர்கள் எவ்விதம் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் உரைத்துள்ளேன். மீண்டும் அவர்களுக்கு எவ்விதம் தண்டனைகள் அளிக்கப்படுகின்றன என்பதையும் உரைக்கின்றேன், கேட்பாயாக என்றார் திருமால். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நன்மைகள் செய்ய பல வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைந்தாலும் நன்மைகள் ஏதும் செய்யாமல் மற்றவர்களுக்கு துன்பங்களையும் பாவங்களையும் செய்தவர்கள் இங்கு பல வகையில் துன்பப்படுவார்கள். உடல் இல்லாத ஜீவாத்மாக்கள் பாவம் செய்யப்பட்டு இருக்கையில் அந்த ஆன்மாக்களை உலக்கையால் அடித்து யமகிங்கர்கள் துன்புறுத்துவார்கள். சில கூரிய ஆயுதங்களினால் அல்லது முட்கள் பொருத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டும் கூர்மையாக கத்திக்கொண்டும் உடல் இல்லாத ஆன்மாவானது துன்பப்படுத்தப்படுகின்றது. சிலர் செக்கிலிட்டு ஆட்டி வதைக்கப்படுவார்கள். கொடுமைகள் செய்த ஆன்மாக்களை இரும்பு கம்பியில் கோர்த்து அனல் பொருந்திய பெரும் தீயில் வாட்டி வதைக்கப்படுவார்கள். சில ஆத்மாக்களை கொதிக்கும் அக்னிகுண்டத்தில்
கிடத்தி அவர்களை வேகும்படியாக வைப்பார்கள். நரகத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் என்பது ஜீவாத்மாக்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்றன. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆசை வார்த்தைகளை கூறி நயவஞ்சகமான அல்லது விருப்பமில்லாமல் வலுக்கட்டாயமாக பிற கன்னியர்கள் உடனோ பிறர் மனைவியுடனோ கூடி வாழ்ந்தாலும் அல்லது அவர்களுடன் கூடி கழித்து கொண்டிருக்கும் ஆடவர்களுக்கும் திருமணமான மாற்றான் கணவருடன் கூடி கழித்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையர்களுக்கும் நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனை யாதெனில், பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சுகத்திற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறார்களோ அதே சுகத்திற்காக நரகத்தில் செம்பினால் செய்யப்பட்ட எப்போதும் அனலினால் சூடேற்றப்படக்கூடிய ஆடவர் மற்றும் மங்கையர்களை கட்டி தழுவ வேண்டும். விருப்பமில்லாமல் கன்னியர்களை தங்களது இச்சைக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய பகுத்தறிவாளர்களான நயவஞ்சகர்கள் இவ்விடத்தில் கட்டாயமாக எப்பொழுதும் கொதித்து கொண்டே இருக்கக்கூடிய செம்பினால் செய்யப்பட்ட பதுமைகளால் கட்டி அணைக்கப்பட நிலையில் ஒட்ட வைத்து விடுவார்கள். யமகிங்கர்கள் தாமிரத்தால் செய்யப்பட்ட அந்த பதுமையான எப்பொழுதும் அனலினால் சூடேறிக்கொண்டே இருக்கும். அந்த சூடானது உடல் இல்லாத ஆன்மாவிற்கு பல வகையில் துன்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கும். பூமியில் வாழும் பொழுது நன்மை தீமை எதுவென்று பகுத்தறிந்து உணரும் பகுத்தறிவாளர்கள் சிறிது நேர சுகத்தினால் நரகத்தில் பல காலத்திற்கு தாமிரத்தால் உருவாக்கப்பட்ட பதுமையை கட்டித்தழுவிய வண்ணம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். இதே போன்று திருமணமான பெண்கள் கணவருக்கு துரோகம் செய்து மற்றவர்களுடன் கூடி தழுவுகின்ற ஒழுக்கம் இல்லாத மங்கையர்களும், ஆசை வார்த்தைகளை கூறி மற்றவர்களின் மனதை மயக்கி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மங்கைகளும் இறந்த பின்பு உடல் இல்லாத நிலையில் இதே நரகத்தில் தாமிரத்தால் செய்யப்பட்ட எப்பொழுதும் சூடேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆடவர்களை கட்டி தழுவ வேண்டும். ஆகவே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தங்களது ஒழுக்க நிலைகளை தவறாமல் வாழ வேண்டும். இல்லை என்றால் சிறிது நேர சுகமானது நரகத்தில் பல கால தண்டனையாக, அதாவது சூடான தாமிர ஆடவர் அல்லது மங்கைகளை கட்டித் தழுவ வேண்டிய நிலை உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு ஆடவரும் மங்கையரும் அவரவர்களுக்கு உண்டான ஒழுக்க நிலைகளுடன் கண்ணியமாக வாழ வேண்டும். கழிவு குழி. கருடனே, இந்த தண்டனைகளை மட்டுமல்லாமல் இன்னும் மேற்கொண்டு பல தண்டனைகளை நரகத்தில் கொடுக்கப்படுகின்றன. அவைகளையும் உரைக்கின்றேன் கேட்பாயாக என்றார் திருமால். கரும்பு ஆலைகளில் விடப்படக்கூடிய கரும்பின் நிலை என்னவாகும் என்பதை நீ அறிவாய் அல்லவா? அதே போலவே தான் சில பாவம் செய்த பாவ ஜீவாத்மாக்கள் நசுங்கி பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னும் சில அல்ல, பல ஜீவாத்மாக்கள் வாழும் காலத்தில் பாவம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்த பின்பு உடல் இல்லாத நிலையில் நரகத்தை அடையும் ஆன்மாக்கள் மலம், சிறுநீர், கோழை முதலியவற்றால் நிரம்பிய குழிகளில் தள்ளப்படுவார்கள். குழிகளில் இருக்கக்கூடிய மலம், சிறுநீர் ஆகியவற்றின் நாற்றத்தை தாங்க முடியாமல் குழிகளின் உள்ளே இருக்கக்கூடிய பாவம் செய்த ஜீவாத்மாக்கள் வெளியே தலை தூக்கும் பொழுது காவலில் இருக்கக்கூடிய யமகிங்கர்கள் அந்த ஜீவனை தங்களின் கரங்களில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்களினால் குத்தி கொடூரமாக தாக்கி மீண்டும் அதே குழியில் தள்ளுவார்கள். பூமியில் மனிதன் கழிவுகளில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய புழுக்கள் கொடும் பாவம் செய்த ஜீவாத்மாக்களின் வாயிலும் மூக்கிலும் ஏன் காதுகளிலும் புகுந்து பலவிதமான துன்பங்களை அவ்விடத்தில் உருவாக்கும் பாவ செயல்களின் மூலம் உடலினால் அனுபவித்த இன்பங்கள் யாவும் நரகத்தில் அதைவிட பன்மடங்கு துன்பம் தரும் வகையில்
பாவம் இழைத்த ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கின்றன. இந்த குழியில் தள்ளப்படக்கூடிய ஜீவாத்மாக்கள் சொல்ல முடியாத வகையில் இன்னும் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றன. சுற்றுப்புற சுவர்கள் மேடும் பள்ளமும் உள்ள பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். தான் படிக்கவில்லை என்றாலும் தனது பிள்ளையாவது படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலவித துன்பங்களுக்கு மத்தியில் பெற்றோர் தான் ஈட்டிய பணத்தினை கொண்டு படிக்க அனுப்பியும் படிக்காமல் சோம்பேறித்தனமாக சுற்றி திரிந்து தவறான வழிகளில் செல்லக்கூடிய கசடர்களும், கன்றுக்கு பால் கொடுக்காமல் பசுவின் மடியில் இருக்கக்கூடிய முழு பாலையும் கறக்கக்கூடியவர்களும், வீட்டிற்கு வந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் பசியான நிலையில் இருக்க தாம் மட்டும் சுகமாக உண்டு வாழ்ந்தவர்களும், வேலைகளை பல மணி நேரம் வாங்கி கொண்டு அதற்கு குறைந்த அளவு ஊதியம் கொடுக்கக்கூடியவர்களும், மறைமுக சக்திகளை தவறான வழியில் பயன்படுத்தி, அதாவது பில்லி சூனியம் போன்றவற்றை வைத்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும் அல்லது பிறர் குடியையும் கெடுக்கக்கூடியவர்களும், தான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு விதத்தில் பறித்து மோசம் செய்யக்கூடியவர்களும், நதி நீரில் சிறுநீர் கழித்து அசுத்தம் செய்யக்கூடியவர்களும், நீர் வர்ணமாக நீராடக்கூடியவர்களும், இறந்த பின்பு அவர்களுடைய உடலில் இருந்த ஆன்மா பிரிந்த பின்பு செய்த பாவங்களுடைய கணக்கில் அடிப்படையில் அந்த ஆன்மாக்களின் தலையில் ஆணைகள் அடிக்கப்படுகின்றன. எப்பொழுதும் விலை மாதர்களின் வீடே கதி என்று இருக்கக்கூடியவர்களும், தன்னை நம்பி வந்த மனைவி மற்றும் தம்முடைய புதல்வர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களும், ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை அவருக்கு தெரியாமல் ஒட்டு கேட்டு அதை தவறான வழியில் பயன்படுத்தி குடும்பத்தில் சண்டையை உருவாக்கக்கூடியவர்களும், கணவனை இலக்காரம் செய்யக்கூடிய பெண்களும், நெல்லை உலர்த்தாமல் விற்பனை செய்தல் போன்ற தவறுகளை செய்தவர்களும், இறந்த பின்பு அவர்களுடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிந்த பின்பு செய்த பாவங்களுடைய கணக்கில் அடிப்படையில் அந்த ஆன்மாக்களின் தலையில் ஆணிகள் அடிக்கப்படுகின்றன. உடல் இல்லாத நிலையில் தலையில் ஆணி அடிக்கும் பொழுது எண்ணற்ற துன்பத்தை அவ்விடத்தில் பாவம் செய்த அந்த ஆத்மா அனுபவிக்கும். ஒருவேளை அவர்கள் தாகம் என்று கேட்கையில் கொதிக்கும் ஈயத்தை அவர்களின் வாயில் ஊற்றுவார்கள். இதனால் அந்த ஜீவாத்மா துன்பத்தை அனுபவிக்கும். அப்பொழுது பின்னால் இருக்கும் யமகிங்கர்கள் கொடுமை செய்த அந்த ஆன்மாவை பிறரிடம் குத்துவார்கள். மேலும் பாவம் செய்த கொடிய ஆன்மாக்களை 300 காதம் அகலம் இருக்கும் முள் காட்டில் போட்டு இழுத்து வதைத்து துன்புறுத்துவார்கள் யமகிங்கர்கள். நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் இன்னென்ன என்று சொல்லி மாள இயலாது. ஆகவே பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மானுடர்கள் யாவரும் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னால் இயலன்று தான தர்மங்களை செய்து நேர்மையுடன் வாழ்க்கையை வாழ்ந்தால் இறந்த பின்பு உடலில்லாத நிலையில் நீதி தவறான யமதர்மரின் சபையில் தண்டனையில் இருந்து தப்பிக்க இயலும்.